அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கவனிங்க, இப்ப ஒரு நோயாளி இருக்காங்க, ஒரு நோயாளி பாருங்க, வெளிநாட்டுல ஒரு தூக்கு தண்டனை கைதி, விடிஞ்சா அவனை தூக்குல போடணும். அப்ப அவனை கூப்பிட்டு வச்சு டாக்டருங்கெல்லாம் செக் பண்றாங்க, அவன் ஆரோக்கியமா. இந்திய அரசு அமைப்பு சட்டம் எழுதினவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நோயில் இருக்கிறவனை பிடிச்சி தூக்கில் போட்டுருங்கன்னு சொல்லல, வறுமையில் இருக்கிறவனை பிடிச்சி போட்டுருங்கன்னு சொல்லல. அதனாலதான் கொஞ்சம் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்து இடைவெளியில நல்லா அவனை சாப்பிட வச்சு நோய் இல்லாம அவனவ ஃப்ரீ ஆக்கி. ஏன்னா மரணம் கூட அவனை கொடுமைப்படுத்தி எல்லாம் கொண்டுறக்கூடாது. வாசித்து பார்த்தேன் பாருங்க, சாக்கடிக்கு முன்னாடி நாளைக்கு தூக்கு, இன்னைக்கு உட்காந்து பேசினாங்களாம், இன்னும் நாளைக்கு எப்படி எல்லாம் சாக்கடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி எல்லாம் சாக்கடிக்கவங்க ஒரு பெட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, அதுக்கு இடையில ஒரு ஸ்கிரீன் ஒன்னு போட்டுருவாங்க, பெட்ல அந்த பக்கம் படுத்திருப்பாங்க, ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் ஒரு குளுக்கோஸ் பாட்டில வச்சு பாருங்க. இப்ப சொல்றாங்க, உன் உடம்புல என்ன பண்ணிட்டேன், ஊசியவ குத்திட்டேன் அப்படின்னு அவன் காது பட சொல்றாங்க. ஆனா குத்துல ஊசியை மேல வச்சு பேண்டேஜ் ஒட்டிட்டாங்க. இப்ப அவன் மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆயிடுச்சு, ஊசியவ குத்திட்டான்னாங்க. அடுத்தப்புல பெட்டு கட்டியில ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுட்டாங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி குளுக்கோஸ் தண்ணி வந்து பக்கெட்ல கொட்டும் போது, இந்த வெறுமையான பக்கெட்ல உழுகும் போது பிளாஸ்டிக்ல டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும். அவங்க சொல்றாங்க, உன் உடம்புல ஊசி இருந்து ரத்தம் வெளியே போய் பக்கெட்ல சொட்டுறத அவ காதுல கேட்கறியா அப்படின்னாங்க. கேட்கறான் அப்படின்னா டாக்டர் நர்ஸ் எல்லாம் ரொம்ப எமர்ஜென்சியா வந்து டைம் பாக்குறது, என்ன எவ்வளவு நேரத்துல செத்துருவாரு பாருங்க அப்படின்னு. அவன் கண்ணு படா காது படா அவ சொல்றது, இன்னும் ஃபியூ நிமிஷத்துல செத்துருவான் அப்படின்னு. இதை கேட்ட அந்த நொடி பொழுதிலே கையும் காலையும் இழுத்து அவன் என்ன பண்ணிட்டான், செத்து விட்டான். டாக்டருங்க பேசிக்கினாங்க, அவன் சரீரத்துல ஒரு சின்ன கீரல் கூட போடல, ஊசிய கூட ஏத்துல. ஆனால் எப்படி சாக போறன்றத சொன்னுங்க, செத்துட்டா என்னன்னு. அதனாலதான் கேட்கிறேன், உன் காது நல்ல விசேஷமான வார்த்தைகளை கேட்டாள், உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் பொங்கும் வாழும். சத்தத்தை கேட்கும் பொழுது, துக்கமான வார்த்தைகளை உன் காது கேட்கும் பொழுது இருதயம் பாரு நல்ல விசேஷத்தினால பொங்காது. துக்கமான வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, அந்த வார்த்தை, இந்த விரைவாய் எழுதுகிற இந்த எழுத்தானின் நாக்கு தீமையான வார்த்தைகளை உள்ளத்தை கேட்கும் பொழுது உயிரையே என்ன பண்ணிச்சு, அழித்து விட்டது. அதனாலதான் சொல்றாரு, நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் வைக்கிறேன். கொண்டாட்டிக்கிட்ட நல்ல வார்த்தையை பேசு, புள்ளகிட்ட நல்ல வார்த்தையை பேசு, சபையில நல்ல வார்த்தையை பேசு, சமுதாயத்துல வேலையில முதலாளி கிட்ட நல்ல வார்த்தையை பேசு. ஜீவனையும் மரணத்தையும் நாவின் வைத்திருக்கிறேன், அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். திருக்காலமே நாட்கள் தான் இருக்கு பாருங்க. பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அடிக்கலாம் தேவை கிடையாது, பிடிக்கலன்னு சொன்னா போதும், ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கதை. அதான் சொன்னார் பாருங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், சுகம் வேணுமா, நாக்கை திருப்பி 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 திருப்பி, உன் விசேஷ நல்ல இருதயம் பொங்கணுமா, திருப்பு திருப்பி 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 வார்த்தைக்கு எதிரா என்ன பண்ண வேண்டும், அதையே 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 அதையே. டாக்டர் கிட்ட போனா ஒன்னும் கொடுக்க மாட்டான், அதே மாத்திரையை தான் கொடுத்துட்டு இருப்பான். உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும், என்னன்னு, இது தலைவலி கொடுத்துருக்கிறாரு. நல்லவன் சொல்லுவான், எல்லாம் எல்லா மாத்திரையா தான் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா நம்ம மனசுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மாத்திரை இப்ப என்ன பண்ணிட்டேன், போட்டேன், ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ஆயிடும், மாத்திரை சரிப்படுத்துறது இல்ல, சரியாயிருன்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே உங்களை சுகப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம மனதுதான் பிரச்சனை. நான் தான் சொல்லிடுவேன், எனக்கு எப்படி பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, மாத்திரை போட இயேசுவின் தழும்புகள் நான், அவ்வளவுதான் எனக்கு வந்துடுச்சு. அதனால நான் போய் மெடிக்கல்ல நிக்கிறது ஆள் கிடையாது, டாக்டர் கிட்ட நிக்கிறது ஆள் கிடையாது. வலிச்சுச்சேன்னா சொல்லிடுவேன், இயேசுவின் நாமத்துல அந்த வலி நேரம் மருந்து அனுப்பிச்சிருவேன், வார்த்தை என்கிற மருந்து நில்லு. அது வயசு பிரச்சனை கிடையாது. சொல்லுவாங்க வயசு ஆயிடுச்சுன்னா தேய்மண்ணா,